கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் வீடு புகுந்து 58 வயதான பெண் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். 11 நாட்களில் 4 கொலைகளால் கோவை மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவையை கொலை நகராக மாற்றும் கும்பலுக்கு போலீசார் முடிவு கட்டுவார்களா? கோவை பாப்பநாயக்கன் பாளையம் கருப்புக்கால் தோட்டத்தைச் சேர்ந்தவர் 58 வயது சாந்தி. இவருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர். சாந்தி மருத்துவர் ஒருவர் வீட்டில் சமையல் வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் மகன் ராஜா வெல்டிங் பணி மேற்கொண்டு வருகிறார். அந்த வீட்டில் சாந்தி தனது மகன் ராஜாவுடன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று காலை ராஜா வழக்கம் போல வேலைக்கு சென்று விட்டார். அதேபோல் சாந்தியும் வேலைக்கு சென்றதாக தெரிகிறது. மதியம் வீட்டிற்கு வந்த சாந்தி மீண்டும் இரவு வரை வெளியே வராததால் அக்கம்பக்கத்தினர் சென்று பார்த்தனர். அப்போது சாந்தி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து மகன் ராஜாவிற்கு தகவல் அளித்தனர். வீட்டிற்கு வந்த ராஜா தாய் சடலத்தை பார்த்து கதறி அழுதுள்ளார். உடனடியாக அவர் ரேஸ்கோர்ஸ் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சாந்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டு வீட்டில் இருந்த தடயங்களை போலீசார் சேகரித்தனர். அதேபோல் வீட்டிலிருந்து நகை, பணம் ஏதும் மாயமாகாததால் கொலைக்கான காரணம் என்ன, வீட்டிற்கு வேறு யாராவது வந்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதேபோல் பாப்பநாயக்கன் பாளையம் சாலையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே கோவை கல்லூரி மாணவன் அமுதன் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் ஒரு மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கில் அரவிந்த், சிவரோஹித், அமுதன், மணிபாலா மற்றும் 17 வயது மாணவன் ஆகிய 5 பேரை போலீசார் ஏற்கனவே கைது செய்த நிலையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற மாணவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கடந்த 11 நாட்களில் கல்லூரி மாணவர், பெண் உள்ளிட்ட 4 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோவை மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குற்றங்கள் நடப்பதற்கு முன்னரே தடுக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.